வணக்கம். ஒரு விஷயத்த பகுத்தாராய்ந்து வேறு கோணத்துல சிந்திக்கும் போது பெரும்பாலும் அந்த சிந்தனை சரியானதாக தான் இருக்கும். உளவியலாளர் டாக்டர் எட்வர்ட் டி ஃபோனோ அப்படிங்கிறவரு 6 நிற சிந்தனைக்குள்ளாக்கள் பற்றி சொல்றாரு. இதை நுண் சிந்தனை திறனின் 6 அம்சங்கள்னே சொல்லலாம். அது என்ன 6 நிறக்குள்ளாக்கள்? வித்தியாசமா இருக்குல்ல, வாங்க பார்க்கலாம். வெள்ளை குல்லா சிந்தனையாக்கும். இத ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். வினோபா பாவே ஆன்மீக காந்தியவாதி, ஜெகதீஷ் சந்திரபோஸ் அறிவியல்வாதி. இருவருமே ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. 10,000 அரிசி கடவுளின் முன் படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரமஹம்சர் சொல்ல, வினோபா பாவே கடவுளின் நாமத்தை 10,000 முறை உச்சரிக்க பயன்படுத்தி கொள்றாரு. ஜெகதீஷ் சந்திரபோஸ் 500 அரிசி பருக்கைகளை மட்டுமே எண்ணி எடை போடுறாரு. 20 முறை அதே எடைக்கு அரிசியை நிறுத்தி 10,000 அரிசியை சில நிமிடங்கள் அடைகிறாரு ஜெகதீஷ் சந்திரபோஸ். நடுநிலையாக இருந்து எல்லா வகை பார்வையிலையும் பிரச்சனையை அணுகிறது, கிடைத்துள்ள தகவல்களுக்கு இடையிலான இடைவெளிகள் வழியே புதிய தடத்தை அடைதல். இதை மாற்று சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜெகதீஷ் சந்திரபோஸ் செய்ததே வெள்ளை குல்லா சிந்தனையாக்கம். சிவப்பு குல்லா சிந்தனையாக்கம். கொலம்பஸ் அமெரிக்க கண்டத்தை 1492 கண்டடைகிறாரு. அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக இந்திய தீபகற்பத்திற்கு கடல் வழி ஒன்றை கண்டுபிடிப்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் 2 முறை தோல்வியை தழுவுறாரு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட 216 கைதிகளுடன் கப்பலில் புறப்பட்டு சென்றபோது எதேச்சையாக புதிய கண்டமான அமெரிக்காவை அடைந்து உலக வரலாற்றை மாற்றியமைத்தார். கொலம்பஸின் மூளையில சட்டென்று உதித்த அந்த குறுக்கு வெட்டு சிந்தனைக்கு பெயர்தான் சிவப்பு குல்லா சிந்தனையாக்கம். கருப்பு குல்லா சிந்தனையாக்கம். தென்னாலிராமன் வளர்க்கும் நாய் மகாராஜாவின் செல்ல கிளிய கொன்னுடும். இதனால் கோபமடைந்த ராஜா, நாயை கொல்லும் அதே முறைப்படி உன்னையும் கொல்லணும், எப்படி சாவதுன்னு முடிவு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் கவலையடைந்த தென்னாலிராமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. தென்னாலிராமன் வாளை பிடித்து தரையில் அடியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தான் வாள் கிடையாது இல்லையா, அதே முறைப்படி அவரை கொல்லவும் முடியாது. பிரச்சனைகளுக்கு வெளியே இருந்து யோசிப்பது எதிர்மறை சிந்தனைகளிடமிருந்து தோன்றும் சமயோஜித யோசனை. ஒரு விஷயத்தை யாருமே யோசிக்காத திசையிலிருந்து அணுகுவது கருப்பு குல்லா சிந்தனையாக்கம். இன்னும் 3 குல்லா சிந்தனையாக்கத்தை தொடர்ந்து அடுத்த காணொளியில பார்க்கலாம்.